புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 14 தொடக்கம் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறை வாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கு இரண்டு விதமான ஒரு உணர்வுகளை, மனித தன்மைகளை தருகின்றது. ஒரு பக்கம் வன்முறையாளர்கள் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுகளையும், இன்னொரு பக்கமாக நாங்கள் எவ்வாறு நன்மனத்தோராய் வாழ வேண்டும், நன்மையை தேடிய மக்களாக வாழ வேண்டும், எங்களுடைய இயல்பான வாழ்க்கையிலே மென்மையானவர்களாக நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், வாழ முடியும் என்பதையும் இன்றைய நற்செய்தி எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. பிரியமானவர்களே, இந்த இரண்டு குணங்களோடு தான் மனித வாழ்வு பயணம் செய்யப்படுகின்றது. இந்த பயணத்திலே நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே பல நிலைகளில் இருந்து நாங்கள் பலவற்றை அறிந்து கொள்ளுகிறோம். கடவுளுடைய பார்வையிலே மென்மையானவை, மேலானவை என அங்கே கொள்ளப்படுகின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே முரட்டுத்தனமான வன்மையானவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது அது கடவுளுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறையாக கொள்ளப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு குருவானவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து அங்கே பல அறிவுரைகளை கூறுகின்றார். அந்த அறிவுரையிலே அந்த குருவானவர் சொன்ன விடயம், நான் இறக்கும் தருவாயிலே இருக்கிறேன், என்னுடைய இறப்பு இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கின்றது என்று சொல்லி, நான் சொல்பவற்றை நீங்கள் கவனமாக கேட்டு அதை கடைபிடியுங்கள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய சீடர்களை அழைத்து அந்த குருவானவர் தன்னுடைய பக்கமாக வைத்திருக்கின்றார். அப்பொழுது அந்த சீடர்கள் தன்னுடைய குருவானவர் ஏதாவது எங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருவார் என்று சொல்லி அங்கே நம்பியவர்களாக அந்த குருவானவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது சீடர் ஒருவர் குருவை பார்த்து, குருவே, என்னுடைய வாழ்விலே நான் உம்மிடமிருந்து நிறைய அறிவுரைகளையும் நிறைய அனுபவங்களையும் நான் பெற்றிருக்கின்றேன். அந்த அனுபவத்தோடு நான் என்னுடைய வாழ்விலே ஆன்மீக வாழ்வை நான் மேற்கொள்ள முடியும் என்ற இந்த பேரு உண்மையை அவன் தன்னுடைய குருவுக்கு வெளிப்படுத்தினான். அப்பொழுது அந்த குரு அந்த சீடனை பார்த்து, நான் இப்பொழுது இறக்கும் தருவாயில் இருக்கிறேன், என்னுடைய மரணம் இன்றைக்கோ நாளைக்கோ என்று இருக்கின்றது, இந்த நிலையிலே என் வாயில் என்ன இருக்கின்றது என்று சொல்லி கேட்டிருந்தாராம். அப்பொழுது அந்த சீடன் அந்த குருவானவரை பார்த்து, உம்முடைய வாயிலே நாவு மட்டும் இருக்கின்றது என்று சொல்லி அங்கே சொல்லியிருந்தாராம். அப்பொழுது அந்த குருவானவர் அந்த சீடனை பார்த்து, உன்னுடைய வாயிலே என்ன இருக்கின்றது என்று சொல்லி கேட்டிருந்தாராம். அப்பொழுது அந்த சீடன், என்னுடைய வாயிலே பற்களும் நாவும் இருக்கின்றன என்று சொல்லியிருந்தாராம். பிரியமானவர்களே, அந்த கணமே அந்த குருவானவர் அந்த சீடனுக்கு ஒரு அறிவுரையை கூறியிருந்தார். அது என்னவென்று சொல்லி சொன்னால், எங்களுடைய வாழ்விலே பற்களும் நாவும் நாங்கள் பிறக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளுகிறோம், கடவுள் எங்களுக்கு தந்து அதை நிறைவேற்றுகின்றார். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பற்கள்
அங்கே உதிர்ந்து விடுகின்றன, பற்கள் அங்கே விழுந்து விடுகின்றன. அந்த கொடூரமான பற்கள், வன்மையான பற்கள் காலப்போக்கிலே அங்கே விழுந்து விடுகின்றன. ஆனால் மென்மையான நாவு அங்கே நீண்டு இறக்கும் வரை அங்கே வாழ்கிறது என்று சொல்லி சொன்னாராம். பிரியமானவர்களே, இந்த அறிவுரையிலிருந்து அந்த சீடனுக்கு அந்த குருவானவர் சொன்ன அறிவுரை, மென்மையானவைகள் இந்த உலகத்திலே நின்று வாழும், ஆனால் கடினமாக இருப்பவை காலப்போக்கிலே விழுந்து விடும், அழிந்து விடும் என்று சொல்லி அங்கே சொல்லியிருந்தாராம். இந்த அறிவுரையையும் கேட்டு அந்த அனுபவத்தை அந்த சீடர்கள் அந்த குருவானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் பல நிலைகளிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். ஆனால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்விலே நாங்கள் எவ்வாறான வழிமுறைகளோடு நாங்கள் எங்களுடைய செயல்களை, சிந்தனைகளை நாங்கள் செலுத்தி வாழுகிறோம் என்பதை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் வன்முறையாளர்களாக இருந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே நீடிய சிந்தனைகள் நிலைக்காமல் போய்விடும். ஆனால் நாங்கள் எங்களுடைய வாழ்வை மென்மையான வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் அது ஆண்டவருக்கு உகந்ததாக, ஆண்டவர் விரும்பிய வாழ்க்கை முறையாக, நீண்ட வாழ்க்கை முறையாக அமைந்துவிடும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பணி வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது 33 வருடங்கள் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அந்த வாழ்க்கையிலே அவர் செய்த எல்லா விதமான செயற்பாடுகளிலும் மென்மை தன்மையையும் அன்பின் சாயலையும் நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். அவர் அன்பினால் ஆட்சி செய்த அரசனாக இருக்கின்றார். அன்பின் கருவியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு கடவுளாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நல்ல மனிதன் என்பவன் மற்றவர்களுக்கு எந்த துன்பத்தையும் தராதவன் என்று கருதினால் நியூமன் அடிகளார் சொல்லுகின்றார். நாங்கள் எங்களுடைய வன்மை தன்மையினாலே மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கிறவர்களாக நாங்கள் வாழுகிறோம் என்றால் அது கடவுளுக்கு எதிரானதாக இருக்கின்றது, கடவுள் பார்வையில் எதிரான சிந்தனையாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆனால் நாங்கள் கடவுளை போல, ஆண்டவர் இயேசுவை தந்த அந்த அன்பின் சுவாலை போல, அந்த அன்பை நேசிக்கின்ற எண்ண அலைகள் போல எங்களுடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்விலும் நிலைக்கின்றது. அதை நாங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம். இதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, என் வாழ்வில் நான் விரும்புகின்ற காரியங்களை அடைவதற்கு நான் மென்மையானவற்றை தேட வேண்டும், மென்மையான முறையிலே மற்றவர்களை நான் அணுக வேண்டும், அன்பின் சாயலிலே நான் மற்றவர்களை அரவணைத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழுகிற பொழுது அதுதான் கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய உண்மையான புண்ணியமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, வன்பலத்தால் எங்களுடைய வாழ்விலே எதையும் சாதிக்க முடியாது. நாங்கள் பார்க்கிறோம், வரலாற்றிலே வன்மையான காரியங்களில் ஈடுபட்டவர்கள், வாளெடுத்து அங்கே போர் புரிந்தவர்கள் எல்லாம் இறுதி வரை நீடிக்காதவர்களாக இறந்து விடுகிறார்கள். ஆனால் அன்பினால் ஆட்சி செய்த ஆண்டவர் இயேசு, அன்பை இந்த உலகத்திற்கு கொடுத்த ஆண்டவர் இயேசு இன்றும் வரை எங்களுடைய மனங்களிலே உயிருள்ள ஓவியமாக வாழ்ந்து வருகிறார். இதுதான் உலகத்திலே நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய ஒரு சாதனமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் தருகின்ற இந்த செய்தியிலே ஆண்டவர் உயிருள்ள வார்த்தையினூடாக, தன்னுடைய உயிருள்ள பிரசன்னத்தினூடாக, தன்னுடைய வாழ்க்கை முறையினூடாக நாங்கள் எங்களுடைய வாழ்விலே மென்மையானவர்களாக, அன்பினால் ஆட்சி செய்யப்படுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். அதன் அழைப்பிலே வாழும்படியாக அழைப்பு தருகின்றார். ஆகவே தொடர்ந்துமாக எங்களுடைய வாழ்விலே அன்பின் சாயல் நிறைவு பெறவும், மென்மையானவற்றை தேடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், நாங்கள் வன்முறையை விரும்பாத கிறிஸ்தவர்களாக, வன்முறையிலே கடவுளுக்கு எதிரான செயல்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, நாங்கள் அன்பின் சாயல் கொண்டு மென்மையானவற்றை தேடி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ முயற்சி செய்வோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.